நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எபிசோட் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதை பார்க்குறவங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தமிழ் இருக்கிற ரூமுக்குள்ளேருந்து வெளியில் ஒரு நர்ஸ் வராங்க. அந்த ரூமுக்கு வெளியில் வந்து பாரதி இருக்காங்களே, பாரதி வந்து அந்த நர்ஸுக்கிட்ட கேட்குறாங்க, தமிழுக்கு இப்போ எப்படி இருக்குது மேடம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, எதனாலும் டாக்டர் தான் சொல்லணும், நீங்கள் டாக்டர் வந்தவொடனே கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த நர்ஸு வந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே பாரதி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பக்கத்தில் மரகதமாக இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, தனம் நீயும் அப்பாவும் வீட்டுக்கு போங்க, வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ரத்னம் சொல்கிறாரு, என் பேத்தி இப்படி இருக்கா, அவளை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி சாப்பிட போகிறது, நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரத்னம் வந்து போக மாட்டேன்னு சொல்கிறாரு. உடனே நம்ம தனம் இருக்காங்கல்ல, அப்பா நீங்கள் நல்லா இருந்தால் தானேப்பா எல்லாருமே நாங்கள் நல்லா இருக்க முடியும், நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தால் என்னப்பா செய்கிறது, வாங்கப்பா போவோம் அப்படிங்கிற மாதிரி தனம் கூப்பிட்றாங்க. சரி நீங்கள் சொல்கிறதால நான் வீட்டுக்கு போகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நான் போன உடனே திரும்பி வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ரத்னம். சரிங்க போய் சாப்பிட்டு உடனே கூட வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மரகதம்மா வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து ஆதி இருக்கார்ல, ஆதி தம்பி நீங்களும் போங்க, போயிட்டு நீங்களும் சாப்பிட்டு பிறகு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆதி சொல்கிறாரு, இல்லைம்மா நான் போகலை, நான் வந்து தமிழ் கண்ணு முழிக்கிறத பார்க்காம நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி இப்படி வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பின்னாடி நம்ம மரகதம்மாவுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மரகதம் வந்து வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க சாமிக்கிட்ட, சாமி எப்படியாவது என்னோடய பேத்தியை வந்து காப்பாற்றி கொடுத்துரு, அவன் கோயிலில் வந்து நான் வந்து பிச்சை எடுத்து உனக்கு காணிக்கையாக கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம பின்னாடி உட்காந்து ஆதி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். உடனே வந்து அங்கிட்டிருந்து வந்து நம்ம கேசவ வந்து கால் பண்ணுறாரு, மச்சான் எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டோடனே, நான் வந்து ஐசியூ வார்டுக்கு முன்னாடி தான்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம கேசவ வந்து விசாரித்து ஐசியூ வார்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு நம்ம பாரதிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு, ஒன்றும் ஆகாது பாரதி, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, தமிழ் கண்டிப்பாக கண்ணு முழிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆனால் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. உடனே வந்து நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து யோசிச்சிடுறாரு, நம்ம போய் அந்த அந்த வேண்டுதல் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி வா கேசவ் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிகிட்ட எதுனாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு 2 பேரும் போயிடுறாங்க. நேராக கார் வந்து கோயிலுக்கு போகுது. நம்ம கேசவ் வந்து என்னன்னு தெரியாமல் அவர் வந்து என்னடா இங்கே நிற்கின்னு கேட்குறாரு. கார் ஒரு நிமிஷம் இரும் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனையும் கார் சாவியும் கொடுத்துட்டு வெறும் ஒரு சாமியாரை போய் பார்த்து பேசுகிறாரு. அவர் என்னென்னமோ ரூல்ஸ் சொல்கிறாரு. ரூல்ஸ் சொன்னோடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கிட்டு 2 பேரும் மறைஞ்சு போயிடுறாங்க. நம்ம கேசவ் இருக்கார்ல, அவர் வந்து யோசிக்கார், என்ன எனக்குள்ள தான் நின்னாங்க 2 பேரும் காணாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிக்கிட்டே இருக்கார் கேசவுக்கு கோயிலுக்கு போகிறான். அந்த சைடு பார்த்தா புது வேஷ்டி எல்லாமே கட்டி ஒரு பனியனோட முட்டி போட்டு அந்த சாமியார் வந்து ஆதியோட தலையில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு. என்ன லூசு மாதிரி எதோ செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பக்கத்தில் போய், என்ன மச்சான் இது என்ன கோலம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஆதி வந்து எதுவுமே பேசாமல் ஒரு திருவோடு எடுத்துகிட்டு போய் பிச்சை எடுக்க உட்காந்துடுறாரு. அதை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆகிடுது நம்ம கேசவுக்கு. ஆஃபீஸ்லலாம் ஜம்முன்னு கூலிங் கிளாஸ் போட்டு கோட் ஷூட் போட்டு நடந்து வருவார்ல, அந்த சீன்லாம் ஞாபகம் வருது. அப்படி இருந்தும் இப்படி ஆகிட்டானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆதி வந்து அங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அம்மா காசு போடுங்க காசு போடுங்கன்னு பிச்சை எடுத்து திருவோடில் பிச்சை எடுத்துகிட்டு ஈவினிங் ஆயிடுது. பிச்சை எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த உண்டியல் இருக்குல்ல, அந்த உண்டியலில் ஒவ்வொரு காயினாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் காசு போடும்போது பார்த்தா அங்கே வந்து நம்ம தமிழுக்கு வந்து மூச்சு ஏங்கி ஏங்கி விட ஆரம்பிச்சிடுறா. பக்கத்தில் வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி விறுவிறுன்னு வெளியில் ஓடியாந்துட்டு, அத்தை அத்தை பாருங்க அத்தை, தமிழ் ஒரு மாதிரி மூச்சு விட்றா அப்படிங்கிற மாதிரி உடனே டாக்டரை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விறுவிறுன்னு போய் டாக்டரை கூப்பிட்டு வராங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்காரு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில் வந்து சொல்கிறாரு, இது வந்து ரேராக தான் நடக்கும், அதாவது நம்ம மனித சக்தியை மீறி மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்துல தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க. ஆமாம்மா, நம்ம கொடுத்த மருந்து வந்து பாரதிக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் எதுவுமே பிரச்சனை இல்லை, பாரதி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முழிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து பாரதி வந்து ஆதி கால் பண்ணுறாங்க. ஆதி வந்து ஃபோன் எடுத்துகிட்டு, சொல்லுங்கள் பாரதி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், சொல்லுங்கள் பாரதி என்னாச்சு, தமிழுக்கு என்னாச்சு அப்படின்னு வேமா கேட்காரு. நம்ம தமிழ் வந்து கண்ணு முழிச்சிட்டா, அவள் வந்து பிழைச்சிருவான்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், உடனே நம்ம ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே இருந்த சாமிக்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்புறாங்க. கிளம்பி விறுவிறுன்னு வந்து ஆஸ்பத்திரி வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்தோடனையும் அவர் வந்து வேஷ்டி அந்த துண்டு ஒரு பனியனோடு தானே இருக்கார். கூட வந்து கேஷவும் வராரு. வந்தோடனே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முழிச்சிருவான் டாக்டர் சொல்லியிருக்காங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி மரகதம்மா சொல்கிறாங்க. உடனே மரகதம்மா அதுக்கடுத்து, எனக்கு ரொம்ப பசிக்குது, என் பேத்தி கண்ணு முழிச்சிருவான்னு அந்த நல்ல செய்தியை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது வெளியில் ஏதாவது நல்ல சாப்பாடு கிடச்சா நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரகதம்மா அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. உடனே நம்ம பாரதி இருக்காங்களா, பாரதி வந்து கேசவ்கிட்ட, கேசவ் இது என்ன கோலம், ஆதி எதுக்கு இப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டவுடனேயும்,
கேசவ வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. கோயில்ல இவன் இப்படி இப்படி பிச்சை எடுத்தான் அப்படி இப்படி சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம பாரதிக்கு வந்து அழுகை ரொம்ப ஓவர் ஆயிடுது. அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அதாவது ஆதி நான் வந்து இது எப்படி உங்களுக்கு கைமாறா செய்ய போகிறேன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், உங்கள் பார்வையே போதும் பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து 2 பேரும் உள்ளே போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வெளியிலேருந்து ஒரு நர்ஸ் சொல்கிறாங்க. ஒரு 2 பேர் மட்டும் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம ஆதியும் பாரதியும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவொடனே தமிழ் வந்து இன்னும் கண் முழிக்காமே இருக்காங்க. இவருன்னு ஆதி போய் அதாவது ஒரு நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு கையில் திருநீர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு கோயிலேருந்து. அந்த திருநீரை எடுத்து நம்ம தமிழோட நெத்தியில் வச்சு விட்றாரு. வச்சு விட்டு அதுக்குள்ளே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அவரை பார்த்தோன்னே நம்ம பாரதி எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஆதியோட கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் வழிஞ்சு அது வந்து தமிழோட உடம்புல பட்டவுடனே தமிழுக்கு வந்து லேசாக முழிப்பு தட்டுற மாதிரி தெரியுது. உடனே ஆதி தமிழ் முழிக்கிறா அப்படிங்கிற மாதிரி பாரதி சொன்னோடனே எல்லோரும் 2 பேரும் சேர்ந்து பார்க்காங்க. தமிழ் மெதுவாக கண்ணு முழிக்காங்க. முழித்த வார்த்தை வந்து நம்ம ஆதியை பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிடுறா தமிழ். அதை பார்த்தோன்னே நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. ஆனால் இந்த பக்கம் வந்து நம்ம ஆதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.